சொன்னா நம்ப மாட்டீர்கள். என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் அல்ல, இழுத்து வந்தவர் குணமாறியன் அவர்கள். ஆகவே அவருக்கு இந்த அரசியல் அர்த்தவதியானது. அவரால் நியாயமாக, கண்ணியமாக, நேர்மையோடு அரசியல் பயணத்தை செய்ய முடியும். துணை தவிசாளராக இருக்கின்ற சிவகுமாரன் 15 ஆண்டுகளுக்கு மேலாக, அதற்கு மேல் இருந்த வரலாறும் விடுதலையோடு சேர்ந்த வரலாறு. ஆனாலும் அரசியல் ரீதியாக எங்களோடு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டவர். தமிழ் தேசிய எதிர்ப்புக்காக தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார், ஆணையை தந்திருக்கிறார்கள், அரசியல் உரிமையை தந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஆட்சி அமைக்க அவர்கள் ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணை என்பது ஒருவனே ஒரு அபிவிருத்தி மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு அடித்தள கிராம மட்ட அரசியல் உரிமை, அதையும் நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல போகிறோம். அவர் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பொறுப்பு என்பது மிக மிக கருவியான, மிகவும் பெருமதி வாழ்ந்தது. நேர்மையான, கண்ணியம் மிக்க, அறம் சார்ந்த ஒரு அரசியலை, அதே உண்மையாக ஒரு அபிவிருத்தியை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். சகோதரிகளே, பிரதேச சபையினுடைய உத்தியோகர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய முன்னரும் அரசியல் பயணத்தில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சின்ன அரசியல் சிற்றரசாக இருக்கின்ற எங்களை நாங்களே என்ற மண்ணிலே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையான உள்ளூர் ஆட்சியை நாங்கள் மக்களுடைய ஆணையோடு மீண்டும் நடைமுறைப்படுத்த முயல்கிறோம். அதற்கான ஒரு களம் இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பதை இலங்கை தமிழரசு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க கிடைத்தாலும் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களையும் சகோதர உணர்வோடும் வாஞ்சியோடும் உங்களை அரவணைத்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி, எங்கள் மக்களுக்கான தமிழ் தேசிய வாழ்வு, எங்கள் மக்களுக்கான தமிழ் தேசிய எதிர்ப்பு என்பதை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இங்கே மன்னிக்க வேண்டும், இருக்கின்ற மதகுருமார்களையும் விடுத்துக் கொண்டு மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்திலே எடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், எங்களுக்கு ஒரு 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு, கருத்தியல் ரீதியான மன வேறுபாடுகள் உண்டு. ஆனால் ஒரு பொதுவான வேலை திட்டம் என்பதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். இது எங்களுடைய மாவட்டம் கிளிநொச்சி மண் என்பதை நாங்கள் எல்லோரும் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணிலே மனிதர்களாக வாழ்கிறோம். நாளை என்னுடைய பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளை, இப்படியே நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த உன்னதமான பங்கை கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற கரண்டு விரிந்த ஒரு பெரிய மிகப்பெரிய பொறுப்பு. வடக்கு மாகாண சபையினுடைய மொத்த உறுப்பினர் 38, கரைச்சி பிரதேச சபையினுடைய மொத்த உறுப்பினர் இம்முறை 37. ஆகவே ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வடக்கு மாகாண சபையை இங்கே நடத்த போவதுதான் நான் நினைக்கிறேன். கூடிய உறுப்பினர்கள் 20 உறுப்பினர்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் 17 உறுப்பினர்கள் ஏனைய கட்சி சார்ந்தவர்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இந்த மக்களுக்கான அபிவிருத்தி பணி என்பதை செய்ய வேண்டிய பொறுப்போடு இருக்கிறோம். இங்கே செயலாளர் அவர்கள் சில விடயங்களை கொண்டிருந்தார். நான் மிக கவனமாக உற்று நோக்கினேன். நான் கண்டிப்பாக அவருக்குரிய செயலாளர் நேர்மையானவர், அவருடைய எனக்கு நீண்ட கால பழக்கம் உண்டு. 2 பேரும் நாங்கள் ஒரே கல்லூரி தாயில் தவழ்ந்தவர்கள். அதனால் அவர் மீது எனக்கு ஒரு அன்பும் உண்டு. நாங்கள் ஒரே பாடசாலையினுடைய கிளிநொச்சி இந்து கல்லூரி மாணவர்கள் என்கிற பெருமையை கொண்டவர்கள். அந்த வகையில் அவர் சொன்ன விடயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. புனேரி பிரதேச சபையுடைய செயலாளர் சொன்னார், தங்களுக்கு 7 சாரதிகள் வேக்கண்ட் இருக்குது, வேக்கண்டாவே 7 விரும்பிங்க ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை. இப்பொழுது எங்களுடைய செயலாளர் சொன்னார், எங்களுக்கு 100 பேர் உடனும் 136 இருக்கிறது 26 தான். அவர் இது ஒரு மிகப்பெரிய இடவழி, எவ்வாறு நிரப்ப போறதுன்னு தெரியாது. ஆனா அங்க புனேரி பிரதேச சபையில செயலாளர் சொன்னார், அரசாங்கம் சொல்லி இனிமேல் இந்த சம்பளங்களையும் பிரதேசங்கள் எல்லாம் தேடி கொடுக்கணும் என்று விகிதாசாரமா குறைத்து கொண்டு வரார்கள். இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்க போகிறது. பிரதேச சபைகள்ல உத்தியோகத்தர்கள் இல்லை. ஒரு வீதியை போடுவதா டிஓ இந்த திட்டமிடல் வேணும், அதை கொண்டு செல்வதற்கு காசு வேணும். மக்கள்கிட்ட வெளியே விதித்தால் அவர்கள் போராட்டம் நடத்துவார்கள். ஆனால் தோட்ட கூட்டத்தில் விதிக்க வைப்பார்கள். எல்லா இடமும் இருக்கிற பிரச்சனைகளை எவ்வாறு கையாள போகிறோம் என்பது மிகப்பெரிய சவால். ஆனால் யாரோ செய்துதானே ஆக வேண்டும். அந்த சவால்களை நாங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்குரிய விளக்கம் மக்களிடம் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு ஒரு புரிதல் வர வேண்டும். நான் கொடுக்கிற 1 ரூபாய் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற அந்த எண்ணம் வர வேண்டும். புரிதட்டு வாழ்க்கை என்னுடைய வாகனத்தை வாக்கில நான் விடையில்லை, போயிட்டு திரும்பி வந்ததுக்கு என்னிடம்
400 கேட்டார்கள். நான் என்னுடைய சாரதிக்கு சொன்னேன், நீ அதை கொடு. ஏனென்றால் அந்த 400 தான் வேலை பிரதேசத்தை சில ரோடு போடுறான். அந்த ரோட்ல எங்க 400 இருக்கிறதா நாங்கள் கருதி கொள்ளலாம். அதை நாங்கள் கொடுக்காம விடக்கூடாது. ஏன் இந்த வாகன நிக்கையிலிருந்து நாங்கள் சண்டை பிடிக்க கூடாது. அவை நாங்கள் எப்பொழுது வரியை கொடுக்க மதிக்கிறோம், நாங்கள் எப்பொழுது வரி செலுத்த தயாராகிறோமோ அப்பொழுது எங்களுடைய இடத்திலே அபிவிருத்திகளையும் நாங்கள் மதிக்க தயாராகிறோம். நேற்று குருராஜாசன் அவர்கள் சொன்னார், யாழ்ப்பாண மாநகர சபையுடைய வருமானத்தை கணக்கிட்டால் மாநகர சபையும் அபிவிருத்தி செய்து இன்னொரு சபைகளுக்கும் அவள் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் உள்ள இடம். ஆனால் அது சரியாக திட்டமிடப்படுவதில்லை. அதுபோல இங்கே நாங்கள் சில திட்டமிடல்களை செய்தால் அதை குழப்புவதற்கு அல்லது அதிலே இருந்து ஏதோ ஒரு அரசியலை தொடங்குவதற்கு சிலர் காத்திருப்பார்கள். ஆகவே அந்த விடயங்களை மக்களுக்கு சரியாக எடுத்து சென்று அந்த மக்களுடைய ஆணையோடு மக்களுடைய சம்மதத்தோடு நாங்கள் அதனை கொண்டு அபிவிருத்தி பணிகளை செய்ய வேண்டிய தேவைக்குள் இருக்கிறோம். இப்பொழுது இங்கே வேலை பார்க்கின்ற அரச பணியாளர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுப்பதற்கு விகிதாசார ரீதியாக குறைத்துக் கொண்டு வரப்போகிறார்கள். ஆனால் உத்தியோகத்தர்கள் இல்லை. நிறுவனத்தை கொண்டு இயக்க முடியாத ஒரு சூழல் இருக்க போகிறது. வருமானம் இல்லை. அந்த வருமானத்தை எப்படி தேடிக் கொள்வது பிரச்சனை. இவற்றையெல்லாம் கடந்துதான் இந்த சபை மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு தன்னுடைய பணியை ஆற்றப் போகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் மக்களுடைய தேசிய அரசியல் அபிலாஷைகள், அவர்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்ற அந்த மிக உன்னதமான அரசியல் உரிமையை தன்னுடைய மனதிலே வைத்துத்தான் தமிழ் தேசிய எதிர்ப்புக்காக தமிழ் மக்கள் இதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆணையை தந்திருக்கிறார்கள், இந்த அரசியல் உரிமையை தந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஆட்சி அமைக்க அவர்கள் ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணை என்பது ஒருவனே ஒரு அபிவிருத்தி மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு அடித்தள கிராம மட்ட அரசியல் உரிமை, அதையும் நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல போகிறோம். நாங்கள் இந்த சபையிலே எங்களுடைய கண்களால் பார்த்தபடி, எங்களுடைய காதுகளால் கேட்டபடி நாங்கள் இந்த சபையிலே ஒரு நேர் மனிதர்களாக இருந்து இந்த விடயத்தை கையாளுகிறோம். நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் என்பதற்காக, கேட்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் நிகழ்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக இந்த மனிதத்திலே தங்கள் பார்வைகளை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய அவயவங்களை இழந்திருக்கிறார்கள், உன்னதமான உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உடைகுலிகளின் மீதும் அவர்களுடைய அந்த பார்வையற்ற கண்களுக்கு முன்னாலும் அவர்களுடைய அவயவம் இழந்த உடைகளுக்கு முன்னாலும் என்றுதான் நாங்கள் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற பொறுப்பு என்பது மிக மிக கருதியான, மிகவும் பெருமதி வாய்ந்தது. நேர்மையான, கண்ணியம் மிக்க, அறம் சார்ந்த ஒரு அரசியலை, அதே உண்மையாக ஒரு அபிவிருத்தியை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். அடிக்கடி எங்களுடைய சுமசுரமொழி அம்மா சொல்லுவார், நீ இருக்கின்றார், அவர் சொல்வார், தம்பி நீங்கள் நினைப்பதெல்லாம் சரியாக இருந்தால் எந்த காலத்திலும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இறைவன் எதை தீர்மானிக்கிறானோ அது நடக்கும். நீங்கள் சரியாக நிலையில் இருந்து எங்களை காணுகின்ற பொழுதெல்லாம் ஆசி வழங்குகின்ற அந்த உன்னதமான ஒரு தாயினுடைய அவருடைய இந்த பிரசன்னத்தோடு நாங்கள் இந்த இடத்திலே பதவியேற்றிருக்கிறோம். ஆகவே நான் நினைக்கிறேன், நாங்கள் தூர நோக்கு சிந்தனையோடு, தெளிவான பார்வையோடு, ஒரு தெளிவான எண்ணங்களோடு எங்களுடைய மனங்களிலே கண்ணியமிக்க அரசியலை, கண்ணியமிக்க அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது ஊழலற்ற, நேர்மையான, அதன் மக்களுக்கான தூர நோக்கு சிந்தனை கொண்டதாக இருக்க வேண்டும். சட்டங்களையும் நாங்கள் மதித்தே ஆக வேண்டும். சத்யராமலையா இருக்கிறார், செயலாளர் இருக்கிறார் ஞானவாதியா அவர்கள், இவர்களோடு இங்கே அதிகாரிகள், உத்தியோகர்கள் இருக்கிறார்கள், துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த சட்டத்தை மீறியும் சபை என்பதற்காக போக முடியாது. அவை மக்களுடைய ஆணையையும் மதிக்க வேண்டும், சட்டத்தையும் மதிக்க வேண்டும். இதற்குள்ளால் மக்களுக்கு விரும்பிய எண்ணங்களையும் செய்ய வேண்டும். மக்களிடம் இருக்கின்ற தேவைகள் மலை போல குவிந்திருக்கிறது. ஆனால் எங்களால் செய்யக்கூடிய அளவு ஒரு சிறிய கிடங்கு, ஒரு குழிக்குள் தான் எங்களுக்கான அளவு இருக்கிறது. அந்த மலையை கட்டியால ஒரு குழியில் உள்ள நீரை எடுத்து எவ்வாறு தெளிக்க போகிறோம் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும். அதற்கான வழி என்னென்று தேட வேண்டும். அதனால்தான் நான் பலவீரிடம் சொல்வது வந்து, நீங்கள் தனியே பிரதேசங்களில் நிதி மட்டுமல்ல, இன்னும் பல துறைகளை நாங்கள் நாட வேண்டும். உத்தியோகத்தர்களோடு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற, எல்லோரையும் வசீகரித்து செல்லுகின்ற, வாலாசப்படுத்தி செல்லுகின்ற ஒரு அரசியல் தான் விடுதலைக்கான அரசியல். யாரையும் நாங்கள் ஜாதி கட்டி எதிரியாக்கி வெளியே தள்ளுவதல்ல, அவர்களை வசீகரித்து வாலாசப்படுத்தி எங்களுடைய தேசிய விடுதலை இலக்கை நோக்கி ஓட வைப்பதற்கு, தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு, தமிழ் தேசிய விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் அபிவிருத்தி ஒரு கண்ணாகவும், எங்களுடைய தேசிய விடுதலை இன்னொரு கண்ணாகவும்
எங்களுடைய கரங்களை இறுக்கமாக பற்றிக் கொண்டு பயணிப்போம். கிளிநொச்சி மண்ணிலே எங்களுக்கான அந்த ஆட்சி அடுத்த சந்ததியை ஒரு நியாயமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் தீர்வை நோக்கியதாக அது எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு சுயாட்சி முறைக்குள் வழிவகுக்கக்கூடியதாக அமைய வேண்டும். அதற்கான அமைவாக இது இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. நான் சற்று முன்னர் புனேரிலே அவர்களுடைய வாழ்த்துக்களை கூறி வந்திருந்தேன். இப்பொழுது உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை கூறுகிற வாய்ப்பு கிடைத்தது. மட்டக்களப்பிலேயும் எங்களுக்கு 2 சபைகள் கிடைத்தது. திருவண்ணாமலையிலும் எங்களுக்கு ஒரு சபை கிடைத்தது. முல்லைத்தீவிலே ஒரு சபை கிடைத்தது. இவற்றையெல்லாம் இன்று புறப்படுத்த பல கௌரவிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாள் நல்ல நாள். தொடர்ந்து இனி வருகின்ற உங்களுடைய ஒவ்வொருவருடைய பணியும் கௌரவ தவிசாளராக பொறுப்படுத்திருக்கின்ற என்னுடைய அரசியல் குரு சொன்னா நம்ப மாட்டீர்கள். என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் அல்ல, இழுத்து வந்தவர் மூலமாறியன் அவர்கள். ஆகவே அவருக்கு இந்த அரசியல் அர்த்தவதியானது. அவரால் நியாயமாக கண்ணியமாக நேர்மையோடு அரசியல் பயணத்தை செய்ய முடியும். துணை தவிசாளராக இருக்கின்ற சிவகுமாரன் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்கு மேலாக இருந்த வரலாறும் விடுதலையோடு சேர்ந்த வரலாறு. ஆனாலும் அரசியல் ரீதியாக எங்களோடு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டவர். நாங்கள் அதை விட இங்க இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர் சிவமோகன் உட்பட இங்க இருக்கின்ற பல உறுப்பினர்கள் பல்வேறுபட்ட குட்டி மாமாவுடைய அரசியல் இருக்காவிட்டாலும் உடைய பங்குகள் வித்தியாசமான. அடிக்கடி குட்டி மாமா சொல்ற அந்த பூவாளி சரங்கட்டின புதிய வாழ்க்கை அந்த கதைகளை கேட்டால் பழைய கவலைகள் ஞாபகங்கள் அந்த எண்ணங்கள் என்னுடைய மனங்களிலே வந்து போகும். அவ்வாறான ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள் சபையில் இருக்கிறார்கள். ஆகவே உடைய உன்னதமான ஒவ்வொருவருடைய பங்கும் ஒற்றுமையும் எங்களுடைய சபையை அடுத்த சபை தேர்தலுக்கு முதல் 4 ஆண்டுகளுக்கு கிளிநொச்சி ஒரு நகர சபை பிரதேச சபையாகவும் கண்டாவது ஒரு பிரதேச சபையாகவும் வருவதற்கு நீங்கள் எல்லோரும் பூர்ணமான ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். என்னால் முடிந்தவரை அதற்காக போராடுவேன். என்னுடைய சத்யாவதியா சொன்னது கூட செயலாளரியா சொன்னது கூட நான் ஆரணி மற்றும் இந்த விடயங்களிலே அதிகமாக என்னால் முடிந்த அளவு நான் நினைக்கிறேன். கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலே ஒரே ஒரு தமிழ் கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் அந்த பணியை ஆற்றுவதற்காக உங்களோடு இணைந்திருப்பேன் என கூறி மீண்டும் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே பூனகிரி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபையும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெருகல் பிரதேச சபையும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 பிரதேச சபைகளுமாக மொத்தம் 6 பிரதேச சபைகளில் நாங்கள் சுதந்திரமாக பெரும்பான்மையோடு எந்த விதமான இடையூறுகளுமின்றி ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறோம். அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஆசனம் எங்களுக்கு போதாமல் உள்ள நிலையில் அந்த ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தங்களுடைய ஆதரவை தர இணங்கி இருக்கிறார்கள். அதே போல நெடுந்தீவு பிரதேச சபையிலும் எங்களுக்கு ஒரு ஆசனம் எங்களுடைய கட்சிக்கு போதாமல் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு உள்ள ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக எங்களுடைய பயணத்திலே இணைந்து செல்வதற்கு தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தங்களுடைய முழு ஆதரவை தர தயாராக இருக்கிறார்கள். அதே நேரம் பேரலை பிரதேச சபையிலே 8 வட்டாரங்களில் நாங்கள் வென்றிருக்கிறோம். நாங்கள் 4 ஆசனங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவை. அந்த 4 ஆசனங்களில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சையாக களத்தில் நின்று வெற்றி பெற்ற போட்டியாளர்களும் தங்களுடைய பூர்ண ஆதரவை எங்களுடைய கட்சிக்கு தர இணங்கி இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகளில் நான் ஈடுபட்டிருந்தேன். நெடுந்தீவு வேலனை பிரதேச சபைகளை அமைப்பதில் நாங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட வெற்றியை கண்டிருக்கிறோம். அதே போல கிளிநொச்சியிலே 3 சபைகளை அமைப்பதற்கான வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம். ஊராத்துறை பிரதேச சபையில் எங்களுக்கு 2 ஆசனங்கள் உள்ள காரணத்தினால் ஊராத்துறை பிரதேச சபையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்குவதற்கும் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு 2 ஆசனங்கள் தான். ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து ஊராத்துறை பிரதேச சபையை ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான செயல்பாடுகளிலும் நாங்கள் எங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவோம். ஆகவே இம்முறை நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 17 சபைகளும் நேரடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 17 சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இணைந்து வரக்கூடிய தமிழ் தேசிய கட்சியோடு ஆட்சி அமைக்க நாங்கள் தயாராக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அநேகமாக அதில் வெற்றி பெறுவோம். ஏனைய கட்சிகளுக்கும் அந்த விட்டுக் கொடுப்புகளை கொடுத்து செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம்.
இலங்கையிலே நான் நினைக்கிறேன் இப்பொழுது உள்ள களச்சூழல் ஒரு மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதாயில் அது பாராளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். தனிப்பட்ட தனிநபர் சட்டமூலங்கள் வர்த்தமானிய அறிவித்தல்கள் வெளிவந்திருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே அது சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இந்நாட்டுடைய ஜனாதிபதி உட்பட பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வருடம் தாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த தயார் இல்லை. ஆனால் அடுத்த வருடம் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் நாங்கள் அந்த நேரம் அது பற்றிய முடிவை எடுத்துக்கொள்வோம். சார், மக்கள் உங்களுக்கு பூரண ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தலில் நீங்க மக்கள் கோரினா முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு மாகாண சபைக்கான தேர்தல் அறிவிக்கப்படட்டும். அறிவிக்கப்படுகின்ற பொழுது இருக்கிற கள நிலவரங்கள் சூழல்களை ஆராய்ந்து அந்த நேரத்திலே ஒரு முடிவை எங்களுடைய கட்சி எடுத்துக்கொள்ளும்.